ஏர் ஃபில்டரை மாற்றுதல். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர் ஃபில்டர். எரிபொருளை எரிக்க இயந்திரத்திற்கு காற்று தேவை. இயந்திரம் இந்த எரிபொருளை அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள காற்றை பயன்படுத்தி எரிக்கிறது. ஆனால் இந்த காற்றில் அசுத்தங்கள் உள்ளன. இயந்திரத்தை சுத்தமாக வைக்க ஒரு ஏர் ஃபில்டர் பயன்படுத்தப்படுகிறது. தூய்மையற்ற காற்று இயந்திரத்திற்குள் நுழைந்தால் இயந்திரத்தை சேதப்படுத்தும். எனவே அவ்வப்போது ஏர் ஃபில்டரை சுத்தம் செய்து மாற்றுவது மிகவும் முக்கியம். பொதுவாக இருசக்கர வாகனங்களில் 3 வகையான ஏர் ஃபில்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 1 பாலியூரித்தீன், 2 உலர் காகிதம், 3 பிசுபிசுப்பு காகிதம். அவற்றை சுத்தம் செய்யும் முறையும் அவற்றை மாற்றுவதற்கான அளவுகோல்களும் பின்வருமாறு. பாலியூரித்தீன் ஃபில்டர். மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இதை சுத்தம் செய்கிறோம். ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகும் இதை மாற்றுகிறோம். உலர் காகித ஃபில்டர். அழுத்தப்பட்ட காற்றை பயன்படுத்தி இதை சுத்தம் செய்கிறோம். ஒவ்வொரு 12000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகும் இதை மாற்றுகிறோம். பிசுபிசுப்பு காகிதம் ஃபில்டர். இதை சுத்தம் செய்வதில்லை. ஒவ்வொரு 15000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு மாற்ற மட்டுமே செய்கிறோம். ஏர் ஃபில்டரை எப்படி மாற்றுவது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். ஏர் ஃபில்டரை மாற்ற தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள். டீ ஸ்பேனர், கிளீனிங் பிரஷ், ஏர்கன், காட்டன் பஞ்சு. ஏர் ஃபில்டரை மாற்ற முதலில் பின் இருக்கை, முன் இருக்கை, எரிபொருள் தொட்டியின் சுவர், எரிபொருள் தொட்டி ஆகியவற்றை அகற்றவும். டீ ஸ்பேனரை பயன்படுத்தி ஏர் ஃபில்டர் பாக்ஸை திறக்கவும். ஃபில்டர் பாக்ஸில் இருந்து சேதமடைந்த ஏர் ஃபில்டரை அகற்றவும். இது உலர்ந்த காகித ஏர் ஃபில்டர் என்பதால் அதை சரியாக பார்த்து கொள்ளவும். ஏர் ஃபில்டர் மிகவும் அழுக்காக இல்லாவிட்டால் அழுத்தப்பட்ட காற்று மற்றும் ஏர்கன்னை பயன்படுத்தி அதை சுத்தம் செய்யவும். ஏர் ஃபில்டர் மிகவும் அழுக்காக இருந்தால் அதை மாற்றவும். நினைவில் கொள்ள வேண்டியது, ஃபில்டர் பாக்ஸில் ஃபில்டரை வைக்கும் முன் அதை ஒரு ஏர்கன், பிரஷ் அல்லது உலர்ந்த துணியின் உதவியுடன் சுத்தம் செய்யவும். அதன் பிறகு புதிய ஏர் ஃபில்டரை ஃபில்டர் பாக்ஸில் சரியாக பொருத்தவும். பின்னர் டீ ஸ்பேனரின் உதவியுடன் ஃபில்டர் பாக்ஸை சரியாக இறுக்கவும். இப்போது எரிபொருள் தொட்டி, எரிபொருள் தொட்டியின் கவர், இருக்கை மற்றும் அனைத்து இணைப்புகளையும் சரியாக பொருத்தி வாகனத்தை ஸ்டார்ட் செய்து அது சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதை பார்க்கவும். ஏர் ஃபில்டரை மாற்றும் நுட்பத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது இரு சக்கர வாகனத்தின் ஏர் ஃபில்டர் ஆனது காற்றில் உள்ள அழுக்குகளை எவ்வாறு நீக்குகிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா?